இன்னைக்கு என்ன பார்க்கணும்னா நேற்று தான் ஒரு சரியான அப்டேட் வந்துச்சு இன்ஸ்டாகிராமில் மைத்ரி மூவி மேக்கர்ஸு. ஸோ 100 days ஆஃப் டியூட்டிஸ்னு போட்டிருக்காங்க வீடியோ 1 minute 41 seconds. ஸோ வாங்க இது மறக்க முடியாது FTFS இந்த படம். எனக்கு இந்த படம் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்கும்போது தியேட்டர் ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது. ஸோ நான் இப்பெல்லாம் படம் வந்து அளவுக்கு போகலையாமா. ஸோ சில பேர் பிடிக்கல இந்த படம் பார்த்தப்போ. ஸோ சில பேர்லாம் டிராகன் லவ் டூட்லாம் பயங்கர பிடிச்சிருந்துச்சி எனக்கு. பட் டியூடு நல்லா தான் இருக்கு, ரொம்ப பிடிச்சது. ஒன்ஸ் ஒரு டைம் பார்க்கலாம். ஸோ இது என்ன ஒரு கேவலமான படம் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுத்தாங்க. பட் ஓகே, அவ்வளோ லவ் எமோஷ்னலு. ஸோ அடுத்த வாரம் லைக் வருது, இந்த வருஷம் லைக்கு. ஸோ ஒரு அப்டேட்டும் வரல, எனக்கு தெரிஞ்சு வராதுன்னு நினைக்கிறேன். வேலண்டைன்ஸ் டேக்கும் வரும்னு நினைக்கிறோம். ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சானா பார்ப்போங்க. ஸோ வாங்க பார்ப்போம். நான் போன வருஷம் 100 days ஆஃப் டிராகன் பண்ணேன். ஓகே, எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அது நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் ரியாக்ட் பண்ணேன். ஸோ வாங்க. ஸோ இதை மாதிரி இந்த படத்தோட ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாம் நான் ஷார்ட்ஸ் அப்புறம் சில இதுதான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் பாருங்கள், அது டியூட் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதை போய் பார்த்துருங்க. இல்லைன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதாகும். அப்புறம் ஆல்பமாக ரியாக்ட் பண்ணிங்க. ஸோ வாங்க பார்ப்போம். 3, 2, 1 கோ. இந்த பிஜிஎம் தான் பயங்கரம். 2 தாத்தா ஓ தெரிவிக்குமா வெடிக்கிற தென்தாசம். ஐயோ டாப் ஸ்டைலா போடுறாங்க, என்ன போடுறா வெளியில. This one's biggest achievement is that he keeps throwing new things at us, and we cannot really predict what's coming next and what tone it's going to be in. இது ஒரு மாஸ் என்டர்டெய்னர் அப்படிங்கறது இவங்கள ப்ரொடியூசர் நினைக்கிறேன். இவரு அதுல ரொம்ப பெருமை பட்டுக்கிட்டே இந்த கதையை சொல்ல முடியுது. இது நிஜமாவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். சூப்பர் ఉంది, చాలా బాగుంది. అల్టిమేట్ థర్డ్ అండర్ క్రో కన్ఫర్మ్. ஹேவ்தாஸ் சார், ஏன் வந்து பண்றீங்க? மறக்க முடியாத மூமெண்ட் ட்ரெய்லர்ல வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த தியேட்டர்ல 100 பேர் வந்து அடிக்க முடியும். ஆறாபா கொண்டு இந்த பீஜம் வெறித்தானுங்க இன்ட்ரோல. ஓ இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங், இதெல்லாம் ட்ரெண்டிங் ஆகிட்டாங்க. பர்டிகுலர் மொமெண்ட்ல கண்ணில் தண்ணியோட அவர் பார்ப்பார், பார்த்துட்டு இப்படி கண்ணை தொடச்சிட்டு இப்படி பண்ணுவார். ட்ரிபியூட் டு ரஜினி சார் ஃப்ரம் மை சைட். ஃப்ரண்ட்ல வச்சு லைக் பேக்ல வைக்கிறது. நமஸ்தே. சாம ட்ரான்சிஷன் இது. பிளாக்பஸ்டர் சினிமா. இதுதாங்க ரொம்ப ஃபன்னியாச்சு. 100 days of sensation. ஓ போடு. ஸோ செமையாச்சு. ஸோ எனக்கு என்ன சொல்றது, அது படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் இது மாதிரி இருக்கும், என்னடா அது கதை அப்படி இருக்கும். சரி, அதனால சொல்லிட்டு தான் செகண்ட் டைம் போய் பார்த்தேன், நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால ஓகே. இந்த சாயபேன்கர்லாம் செம்மையாக தான் பிஜிஎம்ஸ்லாம் போடுவார். அவர் லவ் சாங்ஸ்லாம் செம்மையாக போடுவார். கட்சி சார சாங் இருக்கட்டும், ஆசை கூட இருக்கட்டும், விழி வீக்கிற சாங் இருக்கட்டும், அப்புறம் அந்த சித்திரி புத்திர சாங் இருக்கட்டும். சரி, இந்த சாங்ஸ் ரொம்ப கம்பேர் பண்ணும்போது ஓகே, ஒரு லவ் சாங்ஸா ரொம்ப பிடிச்ச சாங்ஸ், மெலடி சாங்ஸாக இருக்கட்டும். பட் சில பேர்லாம் சில பேருக்குலாம் வந்து என்ன சொல்றாங்க, சாயபியன் மியூசிக்கே ஃபர்ஸ்ட் அவங்கள பிடிக்கல. சில பேருக்குலாம் சாயபியனுக்கு மியூசிக்கார பிடிக்கல. ஏன்னா நிறைய பேர் தப்பா நினைப்பானுங்க, என்னடா ஒரே பீச்சமா போட்டு படத்துல இது பண்ணிடுவாங்க. சில பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அதே மாதிரி நினைக்காதீங்க தயவு செஞ்சு. அவர் வந்து கஷ்டப்பட்டு மியூசிக் பண்றாருல. ஸோ தயவு செஞ்சு சொல்றேன், அவரை வந்து ரொம்ப ஹேட் பண்ணாதீங்க. நீங்க இந்த படத்துல அவர் கொண்டு வந்தா நிறைய பேர்லாம் ஹேட் ஆயிருக்கானுங்க இந்த அவரை. ஸோ சாரி, ப்ளீஸ் டோன்ட் ஹேட், பிகாஸ் அவர் ரொம்ப இது பண்ணுவாருங்க. ரிப்பீட் பண்ணா கொஞ்சம்
தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது கிடைச்சா கொஞ்சம் இதை வைப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சி. இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஊரும்ல ட்ரெண்டிங்காக ஓடி மொத்தம் இடத்துலையும் இது போட்டாங்க. அப்புறம் இன்டர்வலாக இருக்கட்டும், அப்புறம் அந்த சிங்காரி சாங்கை தான் போட்டு 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 வியூஸை வாங்கி இது பண்ணிடுறானோ. நானும் இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்ட் ஆகல. ஸோ நான் கொஞ்சம் ட்ரெண்டு பண்ணிடலாம். ஸோ பண்ண முடியல. ஸோ எனக்கு இன்டர்வல் ரொம்ப பயங்கரமாக பிடிச்சிச்சு, அந்த இதாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் மேக்கிங் வீடியோஸ்லாம் ஓகே. கொஞ்சம் ஷார்ட்ஸ்லாம் நான் சமயம் பண்ணிடுவாங்க. அப்புறம் அந்த வருமே அது என்ன சொல்றது, அந்த ஃபர்ஸ்ட் சீன்ஸ் தான் மேக்ஸ் வெரி சென்ஸ். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் சீனை வந்து பார்க்கும்போது எப்படா அது பண்ணீங்கன்னு மாதிரி இருக்கு. ஸோ மேக்கிங் வீடியோவில் காட்டினா போன வீடியோலாம் வந்து 25 days ஆஃப் டியூடு வந்துச்சு. அது நான் நான் பண்ண முடியல, டைம் கிடைக்கல, நான் வேற பிஸியாக இருந்தேன். ஸோ அது வந்து மேக்கிங் வீடியோ, அது ஃபுல்லாக மேக்கிங் வீடியோ அது தான் வந்துச்சு. ஸோ இப்போ தான் புரிஞ்சுச்சு எப்படி எடுத்துருக்காங்க. ஸோ அவர் சில பேர்லாம் வந்து அந்த இதை ஃபோனை தூக்கி போட்டு தான் இதை பண்ணிடுறாங்க, உடஞ்சிடுறாங்க. எனக்கு ஃபோனை தயவு செஞ்சு சொல்கிறேன், அதை நீங்கள் எப்படி தாமா. ஸோ வெயிட் பண்ணுங்க, வேணாம் இப்போ போட்டால் உடஞ்சி வேணும். ஸோ அது என்னன்னா, நீங்கள் நீங்கள் இப்படி போட்டால் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் போட்டிங்கன்னா உடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீழே இருந்து தான் உடஞ்சிரும். நீங்கள் செகண்ட் டைம் என்ன பண்ணணும், செகண்ட் டைம் நீங்கள் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். நானும் சாக்லேட் அப்படி தான் தூக்கி போட்டு இது பண்ணுவேன், அப்படி தான் பண்ணுவேன். பட் அது ரீல் அதனால பண்ண முடியல. ஸோ ஐ ஷுட் பட் டியூட் ஒரு 2 சீன்ஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஒரு சீன் பண்ண, அந்த நீங்கள் வேணா என் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் போங்க, ஃபர்ஸ்ட் போய் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் டியூட் ரீக்ரியேஷன் வரும். ஸோ அதில் போய் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த படம் வந்து எனக்கு என்னத்த தோணுச்சு, இந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு ஜென்சி கிட்ஸ் படம்னு தெரியாது. இப்போ தான் தெரியுது ஜென்சி கிட்ஸ் படம்னு. ஸோ எனக்கு வந்து என்ன சொல்றது, வெயிட், எனக்கு இந்த படம் எனக்கு பிடிச்சது என்ன விதம்னா, அந்த எனக்கு அந்த ஸ்டோரி தான் ரொம்ப பிடிச்சது. ஸ்க்ரீன் பிளே இருக்கட்டும், அப்புறம் அந்த இன்ட்ரோ சீன் தான் பயங்கரம் காமெடி பண்ணியிருப்பாங்க. பட் அந்த ஃபோன் தூக்கி போட்டு ஒரு ஷார்ட், அது ஜிபே மாதிரி ஒன்று லோகோ மாதிரி வரும், சரியான ஷாட்டுங்க. அது ஃபர்ஸ்ட்டும் படத்தையும் இது பண்ண. இந்த படத்துல எது தவன் மெயின், அந்த ஊரும் பிளட் வச்சு எத்தனை வருஷம் இந்த மாதிரி 69 வருஷன்ஸ் இந்த மொத்த பாட்டே. அந்த ஒரு பாட்டை வந்து மொத்தம் இதை தூக்கிட்டாங்க, இந்த படத்துல தூக்கிட்டாங்களா, அதுல போட்டு வெறித்தனமா ஆக்கிட்டாங்க. ஸோ பாட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு அந்த யூமா பெசா அது ஃபர்ஸ்ட், அது வந்து என்ன சொல்றேன்னா, அது படத்துல வச்சிருக்கலாம் தோணுது. பட் ஆனால் அந்த டியூட் ட்ரைலர் பிஜிஎம் தான் ஃபர்ஸ்ட் வச்சாங்க கிளைமேக்ஸ். பட் இது வந்து பிஜிஎம்ஸ் வந்திருக்கும், சைட் ஏ சைட் பி. எனக்கு ரொம்ப பிடிச்ச பிஜிஎம்ஸு. இன்னும் அதை போட்டுக்கிட்டே இருக்கானுங்க, ஷார்ட்ஸ்ல ட்ரெண்டிங்ல வாக்கிட்டே இருக்கானுங்க. லாஸ்ட் 7 minutes, அப்புறம் அந்த ஊரும்ல 4 days வரும் இன்டர்வல்ஸ், இன்னும் போட்டு பிஜிஎம்ஸ்லாம் இது பண்றாங்க. ஏன் அதுக்கு கொஞ்சம் ஓகே பிடிச்சிருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிஜிஎம்ஸ்லாம். ஓகே, அப்புறம் சில பிஜிஎம்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க எந்த பிஜிஎம் ரொம்ப பிடிச்சிருந்து நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சில பேர்லாம் சொல்ல மாட்டீங்க, இதான் சொல்லுங்க. எனக்கு கேமரா ஷார்ட்ஸ், கேமரா இதெல்லாம் சூப்பரா பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் PR4 பூஜா செரிமனி வந்த அப்டேட்டு எனக்கு அந்த பிஜிஎம் தான் இன்னும் அதை ஓடிட்டு இருக்கு. எனக்கு மைண்டில் தான் அது ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த படம் வந்து சில பேர்லாம் பிடிக்கலன்னு சொல்லாதீங்க. அவர் ரொம்ப பாவமா இருந்தாரு. அந்த படத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டாரு. நம்ம PR சார் தான் சொன்னோம், PR சார் நீங்க ரொம்ப நடிச்சிருக்கீங்க. நீங்க இந்த படம் 100 days செலிப்ரேஷன் போன வருஷம் வந்து 100 days ஆஃப் டிராகன் செலிப்ரேஷன் நடந்தது. அப்புறம் அவர் வந்து ஷீல்ட்லாம் கொடுத்தாரு. நான் ஊர்ல இருந்தேன், போக முடியல. அவர் எந்த ஊர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு அப்போ போயிருக்கலாம். ஸோ எனக்கு யூடியூபர் இருந்தாரு, அவர் டிராயிங் பண்ணுவாரு, அவரு தான் போய் பார்த்து வந்தாரு. ஸோ 100 days ஆஃப் செலிப்ரேஷன் வந்து டியூடு வாய்ப்பு இருக்கலாம்.
அப்புறம் இல்லைன்னா அவ்வளோதான். ப்ளீஸ் ஏன் 100 செலிப்ரேஷன் இது இங்கே வைக்கக்கூடாது அப்படின்றது. ஸோ இந்த படம் ஓகே. பட் இது என்னத்த மொத்தம் சில பேர்லாம் ஜாக்கி ஜான் அங்கிளை போட்டு நாசமாக்கி விட்டாங்க. எனக்கு அப்படியே ஸ்க்ரோல் அப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதே தான் ஒரு அந்த யூமா பேபிஸா அந்த டிரான்சிஷன் வர கீழே விழுமா அந்த ஒரு இது மாதிரி எடுத்து வைப்பாரு ஸ்டெப்பை. அந்த லெக்கு ஒரு செகண்ட் வரைக்கும் தான் அடிப்பாரு. பயங்கரமா டிரான்சிஷன் அது. ஸோ எனக்கு மமிதா பைஜு அளவுக்கு ஓகே. மமிதா பைஜு சும்மா செம க்யூட்டாக பண்ணிடுவாங்க. அவங்க 2 பேரும் இருக்கிற காம்போ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுவும் சரத்குமார் சார் தான் இந்த படத்துல மெயின் வில்லனு. அவர் ஃபர்ஸ்ட் வில்லன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் வில்லன்னு தெரியும், ப்ளஸ் தெரியாது. அவர் ஃபர்ஸ்ட் சீன்ல இந்த மாதிரி வருவாரு. ஸோ ஓகே. அப்புறம் திடீர்னு இவர் வில்லனா கொஞ்சம் மாறிடுவார். ஓகே. அப்புறம் டிராவிட் சார் இந்த படத்துல ஏன் டிராவிட் சார் ஷார்ட்டை காமிக்கல. ஸோ அவரை காட்டிட்டா. ஸோ அவர் என்ன தவா அந்த துப்புர சீன் தான் அந்த சீன் அதுதான் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனுங்க அது. அப்புறம் ஹெட் ப்ரோ நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஐஸ்வர்யா சர்மா மேடம் இருக்காங்க. அவங்களும் இந்த படத்துல சப்போர்ட்டிங் ரோலா இருக்காங்க. பட் ஓகே. ஸோ வாட் அ நைஸ் சென்சேஷன் ஃபிலிம் இந்த படம் இவ்வளோ. ஸோ அப்புறம் அனிஷா மாலிக் அந்த பேபி சின்ன குழந்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலாக அந்த இன்ஸ்டாகிராம் நான் அவங்கள ஃபாலோ பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்துப்பீங்க, சின்ன குழந்தை அது சைராம் காலேஜ்க்கு வந்துருக்கான். ஸோ செம்ம. அவங்க இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் அந்த சின்ன குழந்தைய கொண்டு வந்துருவாங்க. நான் அவங்கள ஃபாலோ பண்ணிடுவேன். ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ அந்த குழந்தை தான் மெயின். அந்த சீன் கிளைமேக்ஸ்ல ஃபுல்லா சீன்லயும் இப்போ சரத்குமார் இது பண்ணார்ல, எப்படி ஹார்ட் அட்டாக் வரும்ல, அவர் செத்து இதாய் அந்த ஒரு குழந்தை தான் இந்த மொட்டை படத்தை இதை காப்பாத்தி விட்டுருச்சு. அந்த இது தாத்தா உயிரை காப்பாத்திருச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த குழந்தை ரொம்ப கியூட்டுங்க. பட் அது கேர்ள்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் நான் போஸ்ட்ல பார்த்தேன். ஸோ நான் இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்கலான்னு தோணுது. பட் சான்ஸ் கிடைக்கல. பெருசா சான்ஸ் கிடைச்சிருந்தா இந்த படத்துல ஒர்க் பண்ணிக்கலாம்னு தோணுது. ஸோ இந்த 2025 பெஸ்ட் தீபாவளி ஃபிலிம் டியூடு தான். ஓகே. ஒன் ஆஃப் திஸ் இஸ் கோயிங் டு பி பிக்கஸ்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி தீபாவளி இந்த படம் தான் சொன்னோம் 2025. ஸோ லைக் படம் ரிலீஸ் பண்ணிடுங்க. லைக் படம் தான் ரொம்ப வெயிட் பண்றேன். அதுவும் ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இவர் இன்னொரு அப்டேட் வந்துச்சு. இவர்கிட்ட தான் ஒரு அப்டேட் வந்துச்சு. சில பேர் இன்ஸ்டாகிராம் பூரா ஸ்ப்ரெட் பண்றாங்க. என்ன விஷயம் தெரியுமா? அந்த பிரதீப் ப்ரோ ஏஜிஎஸ் கூட இன்னொரு படத்தை நடிக்க போறாராம். மீனாட்சி சௌதரியும் சீரியலாவோ அதுல 2 ஹீரோயின்ஸ் ஏன் போட்டிருக்கீங்க? அதுல ஏதோ ஒரு ஹீரோயின் போடுங்களேன். ஓகே, நல்லா இருக்கும். ஸோ ப்ளீஸ். ஸோ அவ்வளோவா பேசிட்டேன். பட் கீர்த்திஸ்வரன் டைரக்டர் தான். தேங்க்யூ டைரக்டர் சார். நீங்க ரொம்ப எடுத்திருக்கீங்க. சரியான கேமரா, நீங்க நல்ல ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டைலாக்ஸு, இந்த மேக்கப்ஸ்லாம் இருக்கட்டும். ஓகே. ஸோ கீர்த்திஸ்வரன் ப்ரோ, நீங்க இன்னும் நிறைய படங்கள் எடுத்துன்னே இருக்கணும். ஓகே. ஸோ இந்த படம் டியூட் பார்ட் 2 எடுக்கலாம்னு தோணுது. பட் இந்த வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இந்த வருஷம் கொஞ்சம் இதான் பிஸி இல்லை. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். அவ்வளோதான் பேசிட்டோம்ல. ஸோ இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய். அடுத்த வீடியோ